ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கதை போமா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அனிமேஷன் மூவி. ஸோ இது இன்ஸ்டாவில் ரீல்ஸில் தான் இந்த ஷார்ட் கிளிப்பை பார்த்தேன். ஸோ பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் உங்களுக்கும் ஷேர் பண்ணலாமேன்னு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மூவி எதை பற்றி அப்படின்னா, மூவி டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி லக் அந்த டாப்பிக்கை பற்றினது தான். மூவி ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கா. ஸோ இவ பேர் சாம். டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறத ஒரு குட்டி பொண்ணு வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பா. சரி நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சாமோட போய் ஜாயின் பண்ணேன். அவங்க பேக்ரவுண்டுக்கு ஒரு செட்டப்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாமே அத்துக்கிட்ட கீழே விழுந்துடும். அந்த குட்டி பொண்ணும், ஓ உன்னோட நேரமே சரியில்லை, வா நீ இங்கேருந்து போகிறதுக்குள்ளே நான் உனக்கு ஒரு விஷயம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவான். ஸோ இவங்க 2 பேருமே ஹோமில் தான் வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுலேயும் அந்த குட்டி பொண்ணை வர ஃப்ரைடே ஒரு ஃபேமிலி பார்க்குறதுக்கு வருவாங்க. ஸோ குட்டி பொண்ணு எதை காட்டுவா அப்படின்னா, ஸோ அவளோட பாக்ஸில் சில திங்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுருப்பா. ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு லக் கிடைக்கும் அப்படிங்கிறது அவளோட நம்பிக்கை. அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆகும். என்ன அப்படின்னா, லக்கை தரக்கூடிய ஒரு காயின். ஸோ அது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃப்ரைடே என்னோடய பெஸ்ட் ஃப்ரைடேவாக இருக்கும், கண்டிப்பாக அவங்க என்னை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பா. ஸோ இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஹோமோட இன்சார்ஜு சாமை கூப்பிட வருவாங்க. அந்த இன்சார்ஜ் எதுக்காக சாமை கூப்பிட வந்திருப்பாங்க அப்படின்னா, ஸோ சாமுக்கு 18 வயசு ஆகியிருக்கும். அந்த ஊரோட ரூல்ஸ் படி 18 வயசு ஆணுக்கணிஞ்சு அவங்களோட லைஃப்பை அவங்களே தான் பார்த்துப்பாங்க. ஸோ அதனால் அவள் அந்த ஹோம்லேருந்து கிளம்புறதுக்கான டைம் வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இன்ஸ்ட்ரக்டர் கூப்பிட வந்திருப்பாங்க. ஆனால் சாமுக்கும் அந்த இடத்த விட்டு போக மனசே இருக்காது. அதுவும் அந்த குட்டி பொண்ணை விட்டுட்டு போகிறதுக்கு. எங்கே இருக்க முடியாதா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சாம், இது இப்படி தான் ஒர்க் ஆகும்னு உனக்கும் தெரியும், நீ போய் தான் ஆகணும், நாளிலேருந்து நீ உன்னோட ஓன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிற, ஸோ சந்தோஷமாக போ அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பி வைப்பாங்க. அந்த குட்டி பொண்ணுக்கிட்டையும், நான் கண்டிப்பாக நீ இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி நான் பார்க்க வரேன், அப்படி வரப்போ அந்த காயினையும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்புவான். ஸோ இவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு பாட்டியும் வந்திருப்பாங்க. ஸோ காரில் போகும்போது இவ இந்த மாதிரி சின்ன பொண்ணாக இருக்கும்போது ஏதாவது ஒரு ஃபேமிலி என்னையும் தத்தெடுத்துக்காதா அப்படின்னு ரொம்ப வெயிட் பண்ணியிருப்பா, ஏங்கியிருப்பா. ஸோ அந்த நினைவுகளோட அவளோட புது வீட்டுக்கு போகிறா. வீடை ரீச் ஆன உடனே அந்த பாட்டி வீட்டோட சாவியை கொடுப்பாங்க. அது ஒரு நாய் குறுக்க வர அந்த சாவி கரெக்டாக ட்ரைனேஜில் போய் விழுந்துடும். ஸோ எங்கேருந்து தான் நம்ம ஹீரோனோட லக் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்த நாள் அவளுக்கு பார்ட் டைம் ஜாப் இருக்கும். ஸோ அலாரம் வச்சுட்டு சாம் தூங்க போவாள். அடுத்த நாள் காலையில் கரெக்டாக அலாரமும் அடிக்கும். அவள் வீடு அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கும். ஸோ மார்னிங் அங்கே ரோடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே விழ, ஓகே போய் ஜன்னல் அடைக்கணும்னு ஃபாஸ்ட்டாக ஜன்னல் அடைக்க போக அங்கேருந்து கீழே விழ 8 மணிக்கு அலாரம் வச்சுருப்பா. ஸோ 7:15 எந்திரிப்பா. அவசரமாக குளிக்க போக பாத்ரூம் கதவு வெளியே லாக் ஆயிரும். ஓகே அதை எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்ட் வச்சு எடுக்க கதவோட ஹேண்டில் அப்படியே தனியாக வந்துடும். ஆஹா நேரம் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வர டோஸ்ட் பண்ணி சாப்பிடுவா. டோஸ்ட் மிஷினில் போட அது உள்ளேயே போகாது. ஸோ ஓகே 2-3 ட்ரை பண்ணி உள்ளே போயிடும். அதை முடிச்சுட்டு கிளம்பலான்னு சாக்ஸை தேடினா சாக்ஸு மேட்சே ஆகாது, எல்லாம் ஒத்தையாக கிடைக்கும். சரி டோஸ்ட் ரெடி ஆச்சு, அதை சாப்பிட போகலாம் அப்படின்னு சொன்னால் ஜாம் எடுத்துகிட்டு வைக்கிற இடத்துல எல்லாத்தையும் கீழே போட்டு உடச்சிடுவா. கடைசியில் ப்ரெட்டாவது வாய்க்கில் போகும்னு பார்த்தா அதுவும் தலைக்கு தான் போகும். ஸோ இப்படி இருக்குது நம்ம ஹீரோனோட லக்கு. சரி ஒன்றுமே வேண்டாம், கையாவது தொடச்சிட்டு போகலான்னு டிஷ்ஷு ஃபுல் ரோல் உருவிட்டு வந்துடும். ஒர்க்கு வேறு டைம் ஆச்சு. ஸோ ஹீரோயின் சர்க்கிள் வச்சுருப்பா. ஸோ அதில் தான் போவாள். அதை எடுத்து ஓட்டலான்னு பார்த்தா டயரு பஞ்சராக இருக்கும். ஸோ
சைக்கிளே வச்சுருப்பா. என்னென்னா காற்று ஃபில் பண்ணுற மிஷினு. ஸோ அதை வச்சு அடிக்கலான்னு பார்த்தா மேலே உள்ள நட்டெல்லாம் கழண்டுட்டு வந்துடும். ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு பேட்ரி செல்லை வச்சு காற்றையும் அடிச்சிருவா. நான்லாம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஆன்னு கத்திட்டு போங்கடா நான் இன்றைக்கி எங்கேயும் போகல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் படுத்திருப்பேன். ஓகே, ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அவள் பார்ட் டைம் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் பார்ப்பா. ஸோ அங்கேயும் வந்து ரீச் ஆயிடுவா. அங்கே மேனேஜர்கிட்ட ரிப்போர்ட்டிங்கும் பண்ணிடுவா. அவரும் போமா போய் வேலையை பாருன்னு கொடுக்க, நம்ம ஹீரோயினோட லக்கு தான் நமக்கு தெரியுமே. அடுக்கி வைக்கணும், பொருளெல்லாம் போட்டு உடைப்பா. ஸோ மேலே ஏதாவது அரேஞ்ச் பண்ணு அப்படின்னா அந்த இதில் தொங்குவா. கேக்டஸ் செடிலாம் வந்துருக்கும், அடுக்க எடுத்து வைக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை என்ன பண்ணியிருப்பேன்னா மேலே கொட்டி வச்சுருப்பா. மேனேஜரும் பார்ப்பாரு, சரி இவளுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு கார் பார்க்கிங்கில் நிறைய அந்த கேரேஜ்லாம் இருக்கும். ஸோ இதை நீ பாரு, இந்த வேலை தான் உனக்கு கரெக்டாக செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுவார். ஸோ நாளைக்கு உன் லக் நல்லா இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம உனக்கு வேறு ஒரு வேலை தரேன், இன்றைக்கி இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுவார். அதுக்கடுத்து ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி முடிக்கிறதுக்காக அந்த ஹோமுக்கு போயிருப்பா. ஸோ அப்போ இன்ஸ்ட்ரக்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த குட்டி பொண்ணை பார்க்க வரதா அந்த ஃபேமிலி வந்து விசிட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறப்ப இன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவாங்க, கவலைப்படாத, இன்னொரு ஃபேமிலி வந்து பார்க்க வராங்க, மேபி அவங்க கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கேட்டுட்டு குட்டி பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்காக அவளை பார்க்க போவா. குட்டி பொண்ணு ரொம்ப சோகமாக இருக்கும். ஸோ இவளும் போய் எல்லாமே சரியாயிடும், உனக்கான ஒரு ஃபேமிலி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, அந்த குட்டி பொண்ணும் சொல்லுவாள், ஒரு வேளை எனக்கு கடைசி வரைக்கும் எந்த ஒரு ஃபேமிலியும் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறப்ப சாம் சொல்லுவாள், நீ வந்து ரொம்பவே லக்கியான பொண்ணு, உன்ட்டு லக்கியான திங்ஸ் நிறையா இருக்குது, கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு ஒரு ஃபேமிலி கிடைக்கும் அப்படின்னு சமாதானப்படுத்த குட்டி பொண்ணும் சமாதானம் ஆயிடுவா. இல்லைன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. அந்த பொண்ணை சமாதானப்படுத்திட்டு வெளியே வந்து ஒரு ப்ரெட் வாங்கி அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அந்த நேரத்தில் பசியோடு ஒரு பொண்ணை ஓடி வரும், ஒரு கருப்பு கலர் பொண்ணு. ஸோ யாரும் சாப்பாடு போட மாட்டாங்க. அந்த பொண்ணை கரெக்டாக ஹீரோயின் பக்கத்தில் வரும். ஸோ ஹீரோயினும் அதை பார்த்துட்டு சாமும் அதை பார்த்துட்டு அவள் வச்சு இந்த பிளேட்டில் பாதி எடுத்து அதுக்கு சாப்பிட்டு கொடுப்பா. அந்த பூனையும் என்ன பண்ணும் அப்படின்னா அதை அவள் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் பார்த்து இவ பயங்கரமாக அவளோட கதை சொந்த கதை எல்லாத்தையும் அந்த பூனைக்கிட்ட சொல்லி புலம்பே தீர்த்துருவா. ஸோ அதுவும் என்ன பண்ணுவோன்னா இவன் என்ன சொல்கிறேன்னு காதில் வாங்காமல் நல்லா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து ஓடி போயிடும். ஸோ அது போன கழிஞ்சு இவன் அந்த இடத்த பார்த்தா அதில் ஒரு காயின் இருக்கும். ஸோ அந்த காயினில் வந்து ஒரு 4 லீஃப் இருந்த மாதிரி ஒரு இலை இருக்கும். ஸோ ஓகே, எடுத்து வச்சுக்கலாம், இதில் வந்து பெருசாக நம்மளனாலும் எடுத்து வச்சுக்குவா. அடுத்த நாள் கரெக்டாக 6 மணிக்கெலாம் அலாரம் அடித்து எழுந்திரிச்சிடுவா. ஸோ நைட்டு அப்லோட் பண்ணால் ஹோம் ஒர்க்கும் கரெக்டாக அப்லோட் ஆகிருக்கும். அதே மாதிரி க்ளீன் பண்ணுறவங்க வருவாங்க, பட் ஜன்னல் தானாகவே க்ளோஸ் ஆகிரும். சரி டோஸ்ட் பண்ணலான்னு போனால் அதுவும் கரெக்டாக உள்ளே போயிடும். சரி சாக்ஸாச்சு தேடலாம் அப்படின்னு போனால் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கரெக்டான பேர் கிடச்சிரும். சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போவா. ஸோ அந்த நேரத்தில் நேற்று கிடச்ச அந்த காயினை பாப்பா. ஒரு வேளை இதாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த சாண்ட்விச்சாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாள். ஸோ கரெக்டாக அதுவும் டோஸ்டாக இருக்கும். என்னடா ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஆங்கிலெல்லாம் தூக்கி போட்டு போவாள். பட் கரெக்டாக என்ன ஆயிரும் அப்படின்னா பிளேட்டில் தான் விழுந்திருக்கும். ஜெய் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை அடிக்க சாண்ட்விச் கரெக்டாக கையில் இருக்கும், பிளேட்டு கத்தி எல்லாமே சிங்கில் கரெக்டாக போய் விழுந்துடும். அடிச்சிருச்சுடா லாட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணியை காயினை அந்த குட்டி பொண்ணுகிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட கால் பண்ணி, நான் நாளைக்கு அவளை பார்க்க வரலாமா, நான் ஒரு சர்ப்ரைஸ் அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெர்மிஷனும் வாங்கிடுவா. சரி ஜாலியாக அப்படியே ஒர்க்குக்கும் போக அங்கே
சாம் எல்லாமே ஃபன்னாக தான் பண்ணிக்கிட்டு இருப்பா. பட் எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும். ஸோ இதை பார்க்குற மேனேஜரும் உனக்கு வேலை கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லி அனுப்புவார். சரின்னு இவளும் ரெஸ்ட் ரூம் போக என்ன ஆயிரும் அப்படின்னா கரெக்டாக அந்த காயின் பக்கத்து ரெஸ்ட் ரூமில் போய் விழுந்துடும். அதுவும் அதன் மாடர்ன் டெக்னாலஜி ரெஸ்ட் ரூம். சென்சார் பட்ட உடனே என்ன ஆயிரும்னா ஃப்ளஷ் ஆயிரும். ஸோ அதனால் சாம் என்ன பண்ணுவா அப்படின்னா கரத்தா கும்பு அப்படின்னு டிஃப்ரெண்ட் மாடலெல்லாம் எடுக்க ட்ரை பண்ணுவாள். பட் காயின் வந்து ஃப்ளஷ் ஆயிரும். என்னோடய பேட் லக், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் புழம்பிட்டு வருவா. ஸோ அந்த நேரத்தில் மறுபடியும் அந்த பூனையை பார்ப்பா. அந்த பூனையை பார்த்தோன்னே மறுபடியும் புழம்ப ஆரம்பிப்பா. நீ வந்துட்டியா மறுபடியும்? நேற்று நீ போன கழிஞ்சு எனக்கு ஒன்று கிடச்சிச்சு. அதான் அந்த அதிர்ஷ்டமான காயின். ஆனால் அதை நான் என்ன பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்டுக்காக வச்சுருந்தேன், அதை டாய்லெட்டில் ஃப்ரெஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன டாய்லெட்டில் ஃப்ரெஷ் பண்ணிட்டியா அப்படின்னு அந்த பூனை திருப்பி கேட்கும். இதை பார்த்த உடனே ஏய் நீ பேசுகிற அப்படின்னு சொல்ல அந்த பூனை ஷாக்கில் அங்கேருந்து ஒரே ஓட்டமாக ஓடிடும். நம்ம சாமும் விடமாட்டா, பின்னாடியே துரத்திட்டே போவாள். அந்த பூனை என்னென்னா பயங்கரமாக வித்தை காட்டும். மரத்து மேலே ஏறுறது, பில்டிங் மேலே ஏறுறது, பில்டிங் டு பில்டிங் தாவுறது அப்படின்னு. சாமும் விடமாட்டா. பட் அவளுக்கு இருக்க பேட் லக்கில் எல்லாம் சொதப்ப தான் செய்யும். ஸோ இருந்தாலும் அந்த கேட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் போவாள். கடைசியில் அந்த கேட் அதோட காலரில் இருக்க ஒரு பட்டனை அழுத்தும். ஸோ அங்கேருந்து ஏதோ ஒரு லூப் ஹோல் மாதிரி உருவாகும். அதில் அந்த பூனை குதிக்க சாம் என்ன பண்ணிடுவானா குதிச்சிடுவா. சாம் குதிச்சது தெரியாமல் அந்த பூனை சரியான ஒரு பைத்தியக்காரிக்கிட்ட மாட்டிக்கிட்டேன் இந்த பூமியில், விடவே மாட்டேன்றா. நான் யார், அவளுக்கே அல்வா கொடுத்துட்டு வந்துட்டேல அப்படின்னு கேட்குற. இது என்ன இடம் அப்படின்னு பின்னாடி ஒரு குரல் கேட்க, நீ எப்படி இங்கே வந்த, நீலாம் இங்கே வரக்கூடாது அப்படின்னு அந்த பூனை பயங்கரமாக ரியாக்ட் பண்ணும். அப்போது சாம் அந்த பூனைக்கிட்ட கேட்பா, ஸோ அந்த காயின் உன்னோடது தான் எனக்கு தெரியும், ஸோ இன்னொரு காயின் கொடுத்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, இன்னொரு காயின், அது ஆல்ரெடி என்னோடய காயின், நீ வந்து அதை தொலைச்சிட்ட. நாங்கள் வந்து லேண்ட் ஆஃப் லக், அதிர்ஷ்ட உலகத்தில் சில பொருட்களை எங்களோட வச்சுருப்போம் அதிர்ஷ்டத்துக்காக, ஒரு பாதுகாப்புக்காக. அதை நீ தொலைச்சிட்ட, இது எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு போன கத்த அங்கேருந்து சவுண்டு கேட்கும். ஸோ சாம் போய் ஒளிஞ்சிடுவா. ஸோ அங்கே யார் வருவாங்க அப்படின்னா 2 லேப்ரிகான் வருவாங்க. ஸோ வந்து நீ பூமியிலேருந்து வந்துட்டியா, ஸோ எல்லாம் கரெக்டாக இருந்துச்சா, ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டியா அப்படின்னு கேட்டு விசாரிச்சுட்டு போவாங்க. ஸோ எனக்கு அந்த பெண்ணி வேணும், நீ எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சாம் கேட்க, இங்கே யாராவது உன்னைய பார்த்தாங்கன்னா நீ மாட்டிக்குவ, நீ வந்து லேப்ரிகான் கிடையாது, ஸோ யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சாம் வருவா. வராத பக்கத்தில் அப்படின்னு சொல்ல அங்கேருந்து இன்னொரு டாக் வந்துடும். என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேட்டோட பேர் வந்து பாப். ஸோ அதனால் பாப்னே கூப்பிடலாம். ஸோ என்ன பண்ணுற பாப் அப்படின்னு கேட்க, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சமாளிக்க, சாம் கேட்பா, ஓகே இந்த பட்டனை உன்னால் லக்கி பெண்ணியாக மாற்றி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது என்னால் முடியாது, இங்கே அதுக்காக சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அது மூலயமா மட்டும்தான் திங்ஸை வந்து லக்கியானதாக மாற்ற முடியும், அது என்னால் முடியாது, நீங்கள் வந்து கிளம்பலையா இல்லையா அப்படின்னு கேட்க, இது என் ஃப்ரெண்டுக்காக நான் பண்ணிக்கிட்டுருக்கேன், இந்த டீலை மட்டும் நீ முடிச்சிட்ட அப்படின்னா நான் ஒன்று டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், உன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன், நான் என்னோடய இடத்துக்கு போயிடுவேன், டீல் ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்ல, பாபும் வேறு வழியே இல்லாமல் ஒத்துக்குவான். அங்கே இவங்களுக்கெல்லாம் இந்த லேண்ட் ஆஃப் லக்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மேனேஜர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து அந்த காயினை தான் கார்டு மாதிரி யூஸ் பண்ணி உள்ளே வெளியே போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இந்த மேனேஜர் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் அவங்கள பார்த்துட்டு பாப் சொல்லுவான், அந்த மேனேஜருக்குன்னு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, அவங்க கண்ணில் மட்டும் நீ பட்டேன்னு வையேன் அவ்வளோதான் 2 பேர் கதையும் கந்தல். அதனால் என்ன பண்ணலாம், நான் அவங்கக்கிட்ட பேசி அவங்கள திசை திருப்பி விட்டுடுறேன்,
நீ எப்படியாவது உள்ளே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பாப் உள்ளே போய் என்ன பண்ணுவான் அப்படின்னா, மேனேஜரை திசை திருப்புறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பான். ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி சாம் வந்து என்ன பண்ணிடுவா அப்படின்னா, உள்ளே வந்து போயிடுவான். உள்ளே எல்லாருக்கும் ஒரு லாக்கர் இருக்கும் போல். ஸோ அந்த லாக்கருக்கு போய் பாப் வந்து லேப்ரிகான் டஸ்ட்ஸ் வச்சுருப்பான். ஸோ அதை எடுத்து சாம் கொடுத்து நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க, கரெக்டாக அந்த ரூமுக்கு இன்னும் 2 லேப்ரிகான்ஸ் வந்துடுவாங்க. ஸோ அவங்க வந்த உடனே இவன் வந்து அவங்கள இன்னும் உள்ளே வராமல் தடுக்கிறதுக்காக பாப் வந்து போய் சமாளிப்பான். ஸோ அவங்க 2 பேரும் வந்து நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சாம் கரெக்டாக உள்ள வந்து இவன் என் ஃப்ரெண்டு தான், எனக்காக இங்கே வழிகாட்டுறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு போக, இவன் வந்து லேப்ரிகான்ஸோட ரொம்பவே ஹைட்டாக இருப்பான் இல்லையா, அவங்க வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு பார்ப்பாங்க. நீ எங்கேருந்து வர அப்படின்னு கேட்க, ஸோ ஒரு லேப்ரிகான் இவன் வந்து வேறு ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லேப்ரிகான்ஸும் நம்பிடுவாங்க. ஸோ அப்படியே அவங்க உலகத்துக்குள்ளே போய் பார்த்தா எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். வித்தியாசமான நிறையா அனிமல்ஸு, நிறைய டிஃப்ரெண்ட்டான டெக்னாலஜிலாம் இருக்கும். ஒரு லிஃப்ட்டு மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதில் வந்து பாப் ஏறி போயிடுவான். என்னடா ஒருத்தி கூட இருந்தா ஆளை காணோம் அப்படின்னு பார்த்தா, அவள் ஸ்டார்டிங் இடத்துலே நிற்பா. பாபு அதில் ஏறி சீக்கிரம் வா, நமக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல, ஓகே சாமும் அதில் ஏறுவா. பட் அவளுக்கு தான் பேட் லக் இருக்குது இல்லையா. ஸோ இங்கே கூட லேண்ட் ஆஃப் லக்கில் கூட அவளுக்கு லக் கிடையாது. பேட் லக்கால் அங்கேருந்து உருண்டு விழ எங்கேயோ இங்கேயும் அடிபட்டு உருண்டு கரெக்டாக பாப் இருக்க இடத்துக்கும் வந்து சேர்ந்துருவா. இப்போது 2 பேரும் சேர்ந்து யாரை பார்க்க போவாங்க அப்படின்னா, இன்னொரு லேப்ரிகானை பார்க்க போவாங்க. ஸோ அந்த லேப்ரிகானோட பேர் வந்து ஜாக்கு. ஸோ எதுக்காக ஜாக்கை பார்க்க போவாங்க அப்படின்னா, ஸோ பெண்ணியெல்லாம் லேப்ரிகான் தான் என்ன பண்ணுவாங்க, லேப்ரிகான் கிட்ட வந்து கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு போனால் ஸோ இவளாலேயும் ஒரு காயினை வந்து கெட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து ஜாக்கை பார்க்க போவாங்க. பட் அங்கே வந்து உள்ள இன்சைட் வந்து கேட் அலோட் கிடையாது. ஸோ அதனால் பாபால் போக முடியாது. ஸோ ஜாக்கு கிட்ட இவன் வந்து இவ்வளோ நாள் ஹியூமன் வேர்ல்டில் இருந்தால், ஸோ இவளுக்கு வந்து சுற்றி காட்டு, உள்ளே என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஜாக்கு கிட்ட ஒப்படைக்க சாமும் உள்ளே போவாள். ஸோ அங்கே ஒவ்வொரு காயினாக கிடைக்கும். பட் என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாமே வந்து மறுபடியும் அங்கேயே எடுத்துடுவாங்க. அதில் இவள் உள்ளே கொண்டு போன பட்டனும் என்ன ஆயிரும் அப்படின்னா போயிடும். ஸோ அதை காயின் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்தையும் தள்ளிவிட அது பெரிய ஒரு பேட் லக்காக மாறிடும். உடனே வெளியே வந்து ஒரு காயின் கூட கிடைக்கல, நான் ஃபஸ்ட்டு உன்னை சொன்னேன் நீ உள்ளே போகாத, உன்னோட பேட் லக்கால் ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் நடக்க போகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன், நீ கேட்காம போயிட்டா, இப்போது அதே மாதிரி ஆயிடுச்சு பாரு. இதை தவிர்த்து வேறு எங்கேயும் நம்மளால் அந்த காயினை கெட் பண்ண முடியாது, நமக்கு இருந்த ஒரே சான்ஸும் போயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசுவாங்க. ஸோ நம்ம டீலை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாப் சொல்ல, சாம் வந்து பெண்ணி கிடைக்காம நான் இங்கேருந்து போக மாட்டேன், அதுதான் நம்மளோட டீலு, அதை நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லுவாள். சரி இனி பெண்ணி அந்த காயினுக்கு நம்ம வந்து எங்கே போகிறது, எப்படி வந்து அதை கெட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கிறது ஜாக் கேட்டுவான். என்ன யாருக்கும் அது பெண்ணி தேவைப்படுதா அப்படின்னு கேட்க, சாமும் போய் ஆமாம் பாபோட பெண்ணியை வந்து நான் டாய்லெட்டில் ஃப்ளஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ எப்படி உன்னோட பெண்ணியை வந்து மிஸ் பண்ண, ஏன் ஃபுட்டை வந்து நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க, ஆமாம் என்னோடய ஃபுட்டை சாப்பிட்டுட்டான். என்னது உன்னோட ஃபுட்டை சாப்பிட்டுட்டானா? அப்போ சாம் சொல்லுவாள், இல்லை நான் வந்து ஒரு கியூமன் தான். கியூமனா பாப், இங்கே வந்து கியூமன் அலோட் கிடையாது அப்படின்னு சொல்ல, பாப் ஆல்ரெடி என்கிட்ட சொன்னான், பட் நான் என்னோடய ஃப்ரெண்டுக்காக இங்கே நான் வந்திருக்கேன், என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் கேட்கும்போது, ஸோ அவளோட ட்ராவல் காயினை வந்து நான் வந்து வேர்ல்டில் தொலைச்சிட்டேன், ஸோ அதனால தான் இன்னொரு காயினுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, நார்மலாக ஸோ இங்கே வேறு எதுவுமே இந்த மாதிரி லக்கி பெண்ணி கிடைக்காதா அப்படின்னு கேட்க, வேறு எங்கேயும் நம்மளால் கிடைக்காது, ஆனால் என்னோடய ட்ராவல் பெண்ணே நான் வந்து வேர்ல்டில் லாஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு பாப் சொல்ல,
இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி எர்த்தில் லாஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ரோபோட் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் மேனேஜர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பெண்ணியை வந்து கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அது வந்து ஸ்டோர் ரூமில் இருக்கும். நம்ம அதை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஆனால் அதை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு லக்கி கிறிஸ்டலோட பவரும் தேவைப்படும் அப்படின்னு சொல்ல சாமும் சரி அது எங்கே இருக்குது நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போவாங்க. ஸோ ஜாக் வந்து எல்லாரையும் ஒரு ஹால் கூட்டிகிட்டு போவான். அங்கே நிறைய பிக்ஸ் இருக்கும். அங்கே ஒரு ட்ராகனும் இருக்கும். ஸோ அந்த ட்ராகன் தான் இந்த லக் ஆஃப் லேண்டோட சிஇஓ. இந்த பிக்ஸ் எல்லாம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இலைகளை வச்சு அந்த லக்கி கிறிஸ்டலை வந்து உருவாக்கும். ஸோ லக்கி கிறிஸ்டல் வந்து ஒரு க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அதை உருவாக்கும். அதை உருவாக்கிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து இவங்க 3 பேரும் போகிறாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு கிறிஸ்டல் எடுக்கிறதுக்காக ஒரு பாக்ஸையும் வந்து ஜாக் வந்து ஃப்ரெண்டுகிட்டேருந்து வாங்கிட்டு வந்துடுவான். ஸோ சாம் தான் போய் எடுப்பா. அதுதான் தெரிஞ்சதாச்சு அவளுக்கு இருக்க லக்குக்கு. மிஸ் பண்ணியிருப்பா. பட் வந்து பாப் ஹெல்ப்பால் ஒரு கிறிஸ்டலை அவங்க வந்து எடுத்துடுவாங்க. ஸோ அந்த கிறிஸ்டலை எடுத்துகிட்டு ஜாக் அந்த ரோபோட் கிட்டே போவான். இங்கே இவங்க 2 பேரும் வந்து இந்த வேர்ல்டே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ரூம்னு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே போய் அதை நம்ம அந்த ரோபோட் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வருவாங்க. இங்கே வந்து பார்த்தா நிறைய ரேபிட் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கு வந்து லக் போகணும், பேட் லக் வரணும், எப்படி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஐ மீன் எல்லாருக்குமே லக்கும் போகாமல் பேட் லக்கும் போகாமல் ரெண்டுமே மிக்ஸ்டாக எப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை மிக்சடாக எல்லாருக்கும் சப்ளை பண்ணுறதுக்கும் ஒரு இடம் இருக்கும். ஸோ அங்கே வந்து பேட் லக் வந்து பர்பிள் கலர்லேயும் குட் லக் வந்து க்ரீன் கலர்லேயும் இருக்கும். ஸோ அது பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்கே உட்காந்து கண்ட்ரோல் பண்ணுறது எப்படியாவது இவங்க வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஆகணும் இல்லையா. நம்ம பாப் என்ன பண்ணுவோம், அங்கே இருக்க ஒரு ரேபிட்டை போயிட்டு அங்கே பார்த்து கேரக்டு அப்படின்னு சொல்ல அந்த ரேபிட்டும் அங்கே திரும்பி பார்க்கும். அந்த நேரத்தில் கீபோர்டு எடுத்து தூர போட்டுருவான். ஸோ அந்த ரேபிட்டும் கீபோர்டு எடுக்கிறதுக்காக போயிருக்கும். அந்த நேரத்தில் பாப் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த ரோபோட்கான கண்ட்ரோலை எடுத்து அதை எர்த்துக்கு சென்ட் பண்ணுவான். ஸோ இது வந்து முன்னாடி வந்து பெரிய எல்இடி ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ அதில் வந்து தெரிஞ்சிடும். இதை மற்ற ரேபிட்ஸ் பார்க்காம இருக்கிறதுக்காக ஹீரோயின் சாம் உள்ள பூந்து வந்து ஒரு டான்ஸ் ஸ்டெப் போடுவாள். ஸோ எல்லா ரேபிட்டும் சாமை பார்த்து அவ கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவான் அப்படின்னா பாப் வந்து அந்த ரோபோட்டை எர்த்துக்கு சென்ட் பண்ணி அந்த லக்கி பெண்ணையும் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்துடுவாங்க. பட் பெண்ணு எங்கே இருக்கும் அப்படின்னா சீவேஜ் சிஸ்டத்தில் இருக்கும் இல்லையா. அந்த ரோபோட் ஃபுல்லாகவும் என்ன பண்ணும், பயங்கரமாக நாரும். ஜாக் வந்து இதை நம்ம வெறும் கையால் எடுக்கணுமா அப்படின்னு யோசிக்க அந்த நேரம் பார்த்து ஸ்க்ரீனில் நம்ம மேனேஜர் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் செக்யூரிட்டி கண்ட்ரோல் எல்லாத்துக்குமே அவங்க தான் மேனேஜரு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு தெரியாமல் யாரோ வந்து அந்த ரோபோட்டை இடத்துக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த விளைவு ஒரு கேட்டுக்கு அடிபட்டிருக்கும். ஸோ அதை சொல்லிட்டு இதுக்கான காரணமானவங்கள நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு ஒரு டிஸ்பிளே மெசேஜ் அவங்க வந்து வீடியோவில் சொல்லிட்டு போவாங்க. இதை பார்த்த உடனே பாப் வந்து ஜாக்குக்கு கால் பண்ணி ஸோ அந்த பெண்ணை பார்த்துட்டல அதை உடனே எடு அப்படின்னு சொல்கிறப்ப அவன் க்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து எடுக்கலான்னு எடுக்கிறதுக்குள்ளே என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த ரோபோட் வந்து க்ளீனிங் பண்ணுற இடத்துக்காக போயிடும். விட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லோரும் யோசிப்பாங்க. ஸோ இப்போ அந்த ரோபோட் எங்கே போயிருக்கோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுற இடத்துக்கு தான் போயிருக்கும். ஸோ பேட் லக் குட் லக் எல்லாமே பிரித்து ப்ராசஸ் பண்ணுற இடத்துக்கு தான் போயிருக்கும். ஸோ இவங்க அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பேட் லக் இருக்கிற இடத்துக்கு வந்து வருவாங்க. ஸோ அது வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்கும். லிஃப்ட்டில் தான் 2 பேரும் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி வரப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா சாம் மட்டும் அந்த லிஃப்ட்டுக்கு வெளியே மாட்டிக்குவா. பாப் வந்து லிஃப்ட்டுக்குள்ளே இருப்பான். ஸோ நீ வந்து லிஃப்ட்டை ஓப்பனும் பண்ண முடியாது. அதனால் இந்த பேட் லக்கில் இருந்து அந்த ப்ராசஸ் பண்ணுற இடத்துக்கு வர்றதுக்கான வழியை சொல்லிடுவான். நீ வந்துரு, நானும் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப் கிளம்பிடுவான். அதுவே வந்து ஒரு பேட் லக் இருக்கக்கூடிய இடம். சொல்லவே வேணாம், ஹீரோயின் ஆல்ரெடி ஒரு பேட் லக் கேர்ள் தான். அவளும் என்ன பண்ணுவாடா அடி வாங்கி மிதி வாங்கி அங்கே உருண்டு பறந்து எப்படியோ என்ன பண்ணிடுவா அப்படின்னா ஒரு லிஃப்ட்டுக்கான கயிறையும் பிடிச்சி எங்கே பாப் சொன்னாலும் அந்த இடத்துக்கு வந்துடுவான். அங்கே வந்து பார்த்தா கீழே வந்து ஒரு பர்பிள் கலர் கிறிஸ்டல்ஸாக கிடக்கும். ஸோ அதை வந்து மிதிச்சிடுவா. அதை பார்த்தோன்னே பாபா ஐயா இது வந்து பேட் லக்கி, இது மேலேயே காலை வச்ச, காலை எடு 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 அப்படின்னா அவளும் என்னடா பண்ணேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுக்க. ஸோ அந்த க்ளீன் பண்ணுற இடத்த யார் மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னா ஜெஃப் அப்படிங்கிற ஒரு யூனிகார்ன் தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த யூனிகார்ன் வரதை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் போய் ஒழிவாங்க. ஆனால் அந்த ஜெஃப் வந்து சாம் இருக்கிறத பார்த்துருவா, அது பாப் இருக்கிறதும் பார்த்துருவாங்க. பார்த்த உடனே
சாமோட காலில் இருக்க அந்த பேட் லக் எல்லாமே எடுத்து ஒரு ப்ராசஸிங் மிஷின் இருக்கும். ஸோ அதில் கொட்டுவான். கொட்டிட்டு ஜெஃப் பேச ஆரம்பிப்பான். ஸோ நீ வந்து யூனிகார்னில் எப்படி இருக்க, நான் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், க்ளீனிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப, என்னோடய பேர் வந்து இப்போ தான், முன்னாடி தான் ஜெஃப்பு, என்னோடய இப்போ பேர் வந்து இப்படி. ஸோ இந்த பேர் எதனால் வந்துச்சுன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் லவ்னால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்ல லாக்கெட் எடுத்து காட்டுவான். ஸோ அதில் ட்ராகனும் யூனிகார்னும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு ஃபர்ஸ்ட் லவ் பண்ணியிருந்தாங்க போல். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த லாக்கெட்டையும் அந்த ட்ராகன் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் நாங்கள் இப்போ வந்து பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவான். ஸோ எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, இப்போ தான் இந்த மாதிரி பேட் லக்கை ப்ராசஸ் பண்ண மிஷின் இருக்குது. ஆனால் முன்னாடி வந்து நான் கையால் தான் இந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பைப்பெல்லாம் உடஞ்சி நான் வந்து மொத்தமாகவே பேட் லக் அந்த டஸ்ட்டால் வந்து கவர் ஆகிட்டேன். ஸோ இது தெரிஞ்ச உடனே ட்ராகன் வந்து என்னை காப்பாற்றுறதுக்காக ஒரு லக்கி பெண்ணையும் கடன் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அந்த 4 மாதம் ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் ஆச்சு. அந்த 4 மாதமும் என்னோடய வாழ்க்கையோட பொற்காலம். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் என்னை பிரேக்கப் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது, எதனால் அப்படின்னு சாம் கேட்பா. எதனால் அப்படின்னா, என்னோடய கால்களில் நான் அடிக்கடி வந்து பேட் லக்கை எப்படியாவது கொண்டு வந்துடுவேன். அந்த டஸ்ட்டு எப்படியாவது என் காலில் பட்டுரும் க்ளீன் பண்ணுறப்ப. ஸோ அந்த பேட் லக்கால் எங்கள் நாட்டில் உள்ள பீப்புள்ஸ்க்கு, குட் லக் பீப்புள்ஸ்க்கு வந்து ஏதாவது ஆயிருமோ, நாடு அழிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு என்ன பிரேக்கப் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஏதோ பார்சல் வரும், அதை வாங்குறதுக்காக யூனிகார்ன் ஓடி போயிடும். இதை கேட்ட உடனே மேபி நான் அந்த ட்ராகன் நமக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபையும் கூட்டிகிட்டு ட்ராகனை பார்க்க போவான். அங்கே போனோடனே என் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த மாதிரி குட் லக் தேவைப்படுது, அவள் பேட் லக்கால் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாள். ஸோ ட்ராகனும் என்ன பண்ணிடும் அப்படின்னா, அந்த லக்கி பெண்ணையை நீ வந்து மேனேஜ்மெண்ட்லேருந்து வாங்கிக்கோ, அதை யூஸ் பண்ணி முடிச்ச உடனே திருப்பி அங்கேயே கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அனுப்புவோம். பட் ட்ராகனுக்கு தெரியாது இவ ஒரு ஹியூமன் அப்படின்னு. இவன் லேப்ரிகான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீ பெண்ணி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அந்த பென்னி காயினை வாங்கிட்டு வெளியே வர்றப்ப பாபு வந்து மேனேஜர் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பட்டன் வந்து கிடச்சிருக்கும் இல்லையா? ஸோ அதை வச்சு தான் பாபுவும் கேட்பான், எந்த ஒரு எவிடன்ஸ் வச்சு நீங்கள் வந்து நான் தான் காரணம்னு சொல்லிட்டு என்னை அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்ப, அந்த பட்டனில் ஃபுல்லாக அவனோட கைரேகை தான் இருக்குது. ஸோ அதனால தான் இது மட்டுமே போதும், நீ தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு பாபை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. இதை பார்த்த உடனே சாம் வந்து பின்னாடியே துரத்திட்டு போயிட்டு காரை நிப்பாட்டிட்டு, பாப் உன்னோட இந்த லக்கி பெண்ணை நீ மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்கிட்ட கொடுக்க, பார்த்தீங்களா இதுதான் என்னோடய லக்கி பெண்ணு, என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ எந்த ஒரு தேவையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மேனேஜர்கிட்ட சொல்ல, மேனேஜரும் இந்த வாட்டி தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கடைசியாக இருந்த ஒரு வழியும் நமக்கு போயிடுச்சு, நீ என்ன தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டே வரப்போ அந்த குட் லக்கையும் பேட் லக்கையும் பேலன்ஸ் பண்ணுற இடத்த வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த பேட் லக் போகிறனால தானே நமக்கு அந்த பேட் லக்கான விஷயங்கள்லாம் நடக்குது. ஒரு வேளை பேட் லக் போகல, குட் லக் மட்டும் போய்கிட்டு இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லா தான் நடக்கும்ல, அந்த குட்டி பொண்ணுக்கும் நல்லது நடக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, பேட் லக் ப்ராசஸ் ஆகிற மிஷினை வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் பேட் லக் போகாது, குட் லக் மட்டும் போகும். இவளும் ஓகே, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, அவளுக்கு இனி எல்லாமே நல்லதாக நடக்கிறோன்னு நினைக்கிறேன். அந்த குட்டி பொண்ணுக்கும் அந்த குட்டி பொண்ணும் அவள் தேடுற ஃபேமிலி அவளுக்கு கிடச்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போவான். அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பேடில் இருந்த பைப்போட ப்ரெஷர் தாங்காமல் அது வெடிச்சிடும். அது வெடித்தனால இந்த குட் லக் வேர்ல்டுக்கும் எர்த்துக்கும் உண்டான கனெக்ஷனே வந்து கட் ஆயிரும். ஸோ இந்த குட் லக் வேர்ல்டு ஃபுல்லாகவுமே என்ன ஆயிரும் அப்படின்னா, லக்கே இல்லாமல், குட் லக்கே இல்லாமல் ஃபுல்லாக பேட் லக்காகவே வந்து என்ன ஆயிரும்னா எல்லா இடமும் மாறிடும். இதை பார்த்து ட்ராகன் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணும். ஸோ பாபும் போய் இதுக்கு நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்பான். ஸோ அந்த இடத்துல சாம் வந்து ஒரு மனுஷி அப்படின்னு தெரிஞ்ச உடனே ட்ராகன், மேனேஜர் எல்லாமே வந்து பயங்கரமாக அப்செட் ஆயிடுவாங்க. நீ வந்து எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினச்ச, பட் இப்போ வந்து இந்த லக் ஆஃப் லேண்டுக்கும் எர்த்துக்கும் உண்டான கனெக்ஷனே போயிடுச்சு, இனி யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது, இனி உலகத்தில் இருக்கிறவங்க எப்போவுமே வந்து பேட் லக்கை தான் வந்து ஃபீல் பண்ண போகிறாங்க, யாரோட வாழ்க்கையும் லக்கே இருக்க போகிறதில்ல, இதுக்கு காரணம் நீயாக தான் இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க.
ஸோ அப்போ தான் பாபுவும் சொல்லுவான். ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 7 லைஃப் இருந்துச்சு. 7 லைஃப்லேயும் நான் வந்து பேட் லக்காக தான் இருந்தேன். ஆனால் அந்த லக்கி பண்ணியால தான் இந்த லைஃப்பை நான் வந்து ஓரளவுக்கு ஏதோ லக்காக மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுவும் போயிடுச்சு அப்படின்னு புலம்ப, ஓ அதுக்காக தான் நீ அதையும் வச்சுக்கிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்பான். இதை எப்படியாவது சரி பண்ணலான்னு ஏதாவது ஒரு லக்கியான விஷயம் இருக்கான்னு அவங்க தேடி பார்ப்பாங்க. பட் எல்லாமே வந்து பேட் லக்கால் சூழ்ந்து இருக்கும். எல்லாருக்கும் நம்பிக்கையே போயிடும். ஸோ இது வந்து இனி மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்செட்டில் அங்கேருந்து போயிடுவாங்க. ஸோ சாம் உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவா. ஸோ என்னால் தான், என்னோடய பேட் லக்கால் தான் இது வந்து லக் ஆஃப் லேண்ட். ஆனால் இந்த லக் ஆஃப் லேண்ட் கூட என்னால் பேட் லக் ஆயிடுச்சு. நான் வந்து அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுவா. ஸோ இதை பார்க்குற பாபு வந்து, நீ நீ வந்து அப்படி தான் ஃபீல் பண்ணியா? உனக்கு உன்னை பார்க்க அப்படி தான் தோணுச்சா? ஆனால் எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? நீ எப்போவுமே உனக்காக எதையுமே கேட்க மாட்டேங்கிற, ஆசைப்பட மாட்டேங்கிற. என்ன தான் உனக்கு பேட் லக்காக இருந்தாலுமே நீ லைஃப்பை நல்லா தான் வாழ்கிற. அதை ரசித்து சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இப்போ கூட நீ இவ்வளோ கஷ்டப்படுறது உனக்காக இல்லை. அந்த குட்டி பொண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ கஷ்டப்படுற. நீ நினைக்கிற அந்த குட்டி பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி வந்து பேட் லக், ஒரு ஃபேமிலி கிடைக்காதுன்னு நினைக்கிற. ஆனால் அந்த குட்டி பொண்ணோட ஒரு பெரிய லக் அது என்ன அப்படின்னா, அவள் லைஃப்பில் நீ இருக்கிறது தான். அவளுக்காக யோசிக்கிற ஒரு பொண்ணாக நீ இருக்கிறது தான் அவளோ லைஃப்பில் அவளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய லக்காக நான் பார்க்குறேன் அப்படின்னு பாப் சொல்ல, ஹீரோயினுக்கு வந்து சாம்க்கு வந்து ஒரு மனசில் ஆறுதலாக இருக்குது. ஸோ அப்போ தான் சாமுக்கும் புரிய வருது. ஸோ எல்லாமே பேட் லக்குன்னு பார்க்குற இடத்துல கூட ஒரு குட் லக் இருக்குது. அப்போது நீ இந்த லக் ஆஃப் லேண்ட்லேயும் பேட் லக் இருக்குதுன்னு சொன்னல, அந்த இடத்துல நான் வந்து ஒரு க்ரீன் கலரில் ஒரு விஷயத்தை பார்த்தேன். மேபி அது வந்து குட் லக்காக இருந்துச்சு அப்படின்னா, இந்த உலகத்தை மறுபடியும் நம்ம பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம்ல. ஏன் நம்ம ஒரு வாட்டி அதை ட்ரை பண்ண பார்க்கக்கூடாது? அது குட் லக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பழைய மாதிரி எல்லாத்தையும் மாற்றிடலாம்ல அப்படின்னு கேட்குறப்ப, சரி வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமும் பாபுவும் போவாங்க. ஸோ பேட் லக் இடத்துல வந்து ஒரு ஜூஸ் ஷாப் இருக்கும். ஸோ அங்கே போவாங்க. அங்கே எல்லாருமே வந்து பாபோட ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ குட் லக் வந்து லேப்ரிகான்ஸ், ட்ராகன்ஸ் அவங்கெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, பேட் லக்கோட இடத்த வந்து காப்ளின்ஸ் வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு சாமுக்கு பயமாக தான் இருக்கும். பட் பாபோட ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரிஞ்ச உடனே அவளும் நார்மலாகிடுவா. ஸோ அங்கே எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க வந்து எப்போவுமே பேட் லக்கில் தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன தான் பேட் லக்காக இருந்தாலும் நடக்கிறது எல்லாமே வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு ஸோ லைஃப் அப்படி மூவ் ஆன் பண்ணி போவாங்க. இதையும் சாம் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் பார் ஓனர் வந்து, இங்கே எல்லாமே பேட் லக்காக இவங்களுக்கு நடந்தால் கூட ஒரே ஒரு இடத்துல மட்டும் இவங்க வந்து குட் லக்கை ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமை காட்டுவாங்க. நம்ம ரன் பிடிஎஸ் கூட பார்த்துருப்போம் இல்லையா? ரன் பிடிஎஸ்ன்னு இல்லை, நம்ம ஜேகே கூட பாலை வந்து வாலிபால்னு நினைக்கிறேன். ஸோ பேஸ்கெட் பால் அதை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறப்ப ரன் வந்து எகிரிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் இருக்கும். ஸோ இந்த பேட் லக் பீப்புள்ஸ் வந்து என்ன தான் எப்படி தான் தூக்கி போட்டாலும் கரெக்டாக அந்த பேஸ்கெட்டில் போய் விழுந்துடும். ஸோ அதுதான் வந்து ஹீரோயின் பார்த்துருப்பா, ஏதோ க்ரீன் கலர் லைட் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை அந்த பார் ஓனர்கிட்ட கேட்குறப்ப அவர் சொல்லுவார், இங்கே என்ன தான் இவங்க வந்து பேட் லக்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் இவங்களும் கொஞ்சம் குட் லக்னால் எப்படி இருக்கும்னு தெரியணும் இல்லையா? அதுக்காக நான் முன்னாடி கொஞ்சமாக ஒரு குட் லக்கை வந்து எடுத்து வச்சுருந்தேன். இப்போ உங்களுக்கு அது தேவைப்படுதுன்னு நீங்கள் சொல்கிறனால அதை நான் வந்து உங்களுக்கு எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட் லக்கை வந்து அவர் எடுத்து சாம் கிட்ட கொடுப்பாரு. ஸோ இப்போ குட் லக்கையும் அந்த பேட் லக்கையும் எடுத்துகிட்டு ஜெஃபையும் கூட்டிகிட்டு ட்ராகனை பார்க்க வருவாங்க. ஸோ ட்ராகன்கிட்ட காட்டிட்டு இதை வச்சு நம்ம மறுபடியும் இந்த உலகத்தை மறுபடியும் பழைய நிலைமையை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, ட்ராகனும் என்ன பண்ணுன்னா அதோடைய அந்த ஃபயரால் ரெண்டையும் உருக்கும். ஸோ பேட் லக் ஒரு ஸ்டோனாக இருக்கும், குட் லக் வந்து 2 ஸ்டோனாக உருவாக்கிடும். ஸோ 2 ஸ்டோனையும் எடுத்துகிட்டு அந்த பேலன்ஸ் பண்ணுற இடத்துல கொண்டு வைக்க போகும். அப்போவும் வந்து சாம் வந்து சொல்லுவோம், இதை நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, 2மே வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, நீ என்ன பேசுகிற, இப்போ 2 குட் லக் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே குட் லக் கிடைக்கும், அதுவும் எப்போதுமே அப்படின்னு சொல்கிறப்ப சாம் ஒரு விஷயம் சொல்லுவாள், நீங்கள் வந்து பேட் லக்
என்ட்ராச்சு அப்படின்னா அது வந்து எல்லாத்தையும் அழிச்சிரும்னு நினைக்கிறீங்க. அதனால தான் நீங்களும் தனியாக இருந்தீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. நான் கூட அப்படி தான் ஃபீல் பண்ணேன். ஆனால் அது அப்படி கிடையாது. இப்போது இந்த குட் லக் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு பேட் லக் தான் காரணம். அந்த பேட் லக்னால தான் இந்த குட் லக்கும் நமக்கு கிடச்சிருக்கு. பேட் லக் குட் லக் பீப்புளை அழிச்சிடும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்களே பாருங்கள். இப்போது அழிஞ்சு போன இந்த குட் லக் உலகத்தை காப்பாற்றுறதுக்கும் உங்கள் மக்களை காப்பாற்றுறதுக்கும் பேட் லக் பீப்புள் தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ குட் லக் கூடவே பேட் லக்கும் சேர்ந்து வாழ முடியும். நீங்கள் வந்து தனியாக இருக்கீங்க, அதுக்கு பேட் லக் தான் காரணம்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் எனக்கு நீங்கள் வந்து ஜெஃப் உங்களுக்கு கிடைச்சனால நீங்கள் தான் ரொம்ப லக்கியான ஒரு கிரியேச்சராக வந்து எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்லுவா. ட்ராகனுக்கும் அதுதான் சரின்னு படும். ஒரு வேளை குட் லக் கூடவே பேட் லக்கும் சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பேட் லக்கையும் நீங்கள் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேலன்சரில் பேட் லக்கையும் குட் லக்கையும் வச்சுருவாங்க. மறுபடியும் அந்த லக் ஆஃப் லேண்டு பழைய நிலைமைக்கு வரும். அதே மாதிரி லக் ஆஃப் லேண்டுக்கும் எர்த்துக்கும் உள்ள கனெக்ஷனும் திரும்ப வந்துடும். ஸோ இப்போ போய் பார்ப்பாங்க குட்டி பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு புது ஃபேமிலி வந்து அவளை அடாப்ட் பண்ணிக்கும். ஸோ எல்லாமே பழைய நிலைமைக்கு மாறிடுச்சு இல்லையா? இப்போ குட் லக் பீப்புள், ட்ராகன், மேனேஜர் அண்ட் எல்லாருமே அந்த ஆப்ரிகான்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேட் லக் அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் பார்க்கு வந்து இருப்பாங்க. ஸோ எல்லாம் ஜாலியாக உட்காந்து ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருப்பேன். எல்லாம் ஜாலியாக உட்காந்து ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த மேனேஜர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லக்கி பெண்ணியை வந்து நம்ம பாப் கொடுப்பாங்க. ஸோ நீ ரொம்ப ஆசைப்பட்ட லக்கியாக வாழணும்னு, ஸோ இந்த லைஃப்பில் நீ ஜாலியாக வாழு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் பாப் என்ன பண்ணுவானா, ஸோ எனக்கு இது இனி தேவை கிடையாது, நான் வந்து சாம் கூடயே இருக்க போகிறேன், சாம் உன் கூட நான் இருக்கலாமா, ஃபேமிலி ஃபார் எவர் அப்படின்னு கேட்குறப்ப என் கூடயா, கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹேக் பண்ணிப்பாங்க. பாபு இவ்வளோ நாள் தனியாக வாழ்ந்திருப்பான். ஸோ அந்த பேட் லக்னால் சாம் இவ்வளோ நாள் தனியாக வாழ்ந்திருப்பான். பேட் லக்னால் ஒரு ஃபேமிலின்னு அவங்க 2 பேருக்கும் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இப்போது ஃபேமிலி ஃபார் எவர் அவங்க 2 பேரும் ஒரு ஃபேமிலியாக இருப்பாங்க. ஸோ அடுத்த சீனில் என்ன காட்டுவாங்க அப்படின்னா இவங்க வந்து 2 பேருமே இடத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ நம்ம சாம் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பார்ட்டிக்கு பில் போட்டுட்ருப்பா. ஸோ பில்லெல்லாம் போட்டு முடிச்சுட்டு திங்ஸ் எல்லாம் ஒரு பேக்கில் போட்டு எடுத்து கொடுக்குறப்ப பேகு பொத்துக்கிட்டு கீழே போகும். ஸோ என்னென்னா பேட் லக்கோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, பட் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா. ஸோ ஃபோனில் மெசேஜ் வரும், வேர் ஆர் யூ சாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவளும் வேலையை முடிச்சுட்டு வெளியே போனால் வேறு யாரும் கிடையாது, நம்ம பாபு தான் ஃபோனில் உட்காந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பான் எங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ சாம் வந்து பாபையும் கூட்டிகிட்டு குட்டி பொண்ணை பார்க்குறதுக்கு போவாள். ஸோ புதுசாக ஆர்டர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த வீட்டுக்கு. ஸோ அங்கே ஒரு டாகி கூட இருக்கும். ஸோ அந்த டாகி வந்து நம்ம பாபோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவனோட ஒரு பெட்டுன்னு கூட சொல்லலாம். என்ன பெட் சொன்னாலும் அது அப்படியே கேட்கும். ஸோ குட்டி பொண்ணையும் வந்து சாம் அண்ட் பாபோட தங்குறதுக்கு தான் வந்திருப்பா. அப்போது நிறைய இப்படியெல்லாம் நடக்கும். ஆனால் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ அப்படி இந்த மூவியை முடிக்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, என்ன தான் வந்து பேட் லக் லைஃப் ஃபுல்லாக நிறைஞ்சிருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல அங்கேயும் குட் லக் இருக்க தான் செய்யும். ஸோ எல்லாருக்குமே லைஃப்பில் ஃபுல்லாக குட் லக் இருந்தாலும் கூட அங்கேயும் ஏதோ ஒரு சில நேரத்தில் பேட் லக் இருக்க தான் செய்யுது அப்படின்னு முடிக்கிறாங்க. படத்தை வாய்ஸில் கேட்குறத விட பார்க்குறப்ப செம்மவே ஃபன்னியாக இருந்துச்சு. கண்டிப்பாக டைம் கிடச்சா எல்லாருமே போய் பாருங்கள். மூவியோட நேம் லக் 2022 ஒரு அனிமேஷன் மூவி. டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இன்னொரு மூவியோ ட்ராமாவோ உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாவ் அ நைஸ் டே காய்ஸ்.